இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாலை வந்து பொங்க விட்டேன். எடுத்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் குழம்பு, சப்பாத்தி இதுதான் பிளானாக. அதனால் எடுத்தோடனே சுட்டணியில் போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து பாலை கொடுத்துட்டு நான் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தி மாவுலாம் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக கழிச்சு சப்பாத்தி போட்டோம்னாக்கா நல்லா சாஃப்டாக வரும்ல. அதுக்காகவே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் முட்டையை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சிட்டேன். அந்த சிக்கனை சுத்தண்ணியில் போட்டோடனே அதுவும் ரெடி ஆகிடுச்சா. என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து நான் சமைச்சு முடிச்சிட்டேன் டக்குன்னு. மட்டன் குழம்பு வச்சுட்டு இந்த சிக்கன் 65 இன்றைக்காச்சும் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒயிட் கலர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டது இந்த எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவராக நல்லாவே வரல, ஏதோ பஜ்ஜி மாதிரி இருந்தது. இன்றைக்காச்சும் 65 சூப்பராக வரணும்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சேன். நல்லாவே வந்திருந்தது, செம்ம டேஸ்டியாக இருந்தது. மட்டன் குழம்பு நல்லா இருந்துச்சு, சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதான் இன்றைக்கி.